சத்துக்கள் இருக்குது. அதனால் இதை இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுந்தம்பருப்பு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு செவக்க வறுத்ததும் சின்ன வெங்காயம் ஒரு 10-12 இந்த மாதிரி எனக்கு உரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் ஆட் பண்ணிக்கலாம். 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் 4-5 காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே கழுவி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். முருங்கைக்கீரை ஒரு 2 மினிட்ஸ் தான் வதக்கணுங்க. அதுக்கு மேலே நம்ம வதக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப வதக்குனீங்கன்னா கசப்பும் ஜாஸ்தியாகும். அது மட்டும் இல்லாமல் முருங்கை வெந்து கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப வேக வச்சிங்கன்னா அதில் சத்து போயிடும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வதக்கிக்கலாம். இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதில் மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த முருங்கைக்கீரையில் ஊர்பட்ட சத்து இருக்குங்க. இதில் இல்லாத சத்தே கிடையாது. அவ்வளோ சத்து இருக்குது இதில். அதனால் வாரத்தில் ஒரு 3 நாளைக்காவது இந்த முருங்கைக்கீரை நீங்கள் சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை துவையலா சூப்பாக பண்ணிக்கலாம். இல்லைன்னா முருங்கைக்கீரை கஞ்சி எதுனாலும் வச்சு நீங்கள் அது முருங்கைக்கீரை நம்ம சாப்பாடில் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. நம்ம அந்த உடம்புல இருக்கிற எலும்பு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி எல்லா வலியும் காணாமல் போயிருங்க. அதுக்காக தான் முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை 2 மினிட்ஸ் வதங்கிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட் வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, வதக்கியாச்சு. இதை இப்போ ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம முருங்கைக்கீரை வதக்கி வச்சது ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு, கப்புக்கு மாற்றிக்கலாம். முருங்கைக்கீரை துவையல் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதிலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க, மறந்துடாதீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி செய்து கொடுத்து பழக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானது, செய்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.